Hello viewers, welcome back to my channel Jayanti Nagarajan's World. வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பைசி கஞ்சி ப்ரீமிக்ஸ் தான் நான் இப்போது செஞ்சு காட்ட போகிறேன். கஞ்சின்னு சொல்லலாம், சூப்னு சொல்லலாம். ஸ்பைசி மில்லட் சூப் ஆர் ஸ்பைசி மில்லட் கஞ்சி. ஈவினிங்கில் காஃபி டீக்கு பதில் இல்லை நைட்டில் அந்த மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப லைட்டாக இருக்கும். இப்போது யூஸ்வலாக சத்து மாவு கஞ்சி குடித்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு குடிப்போம், அது வந்து ஹெவியாக இருக்கும். நமக்கு ஒரு மீலுக்கு பதில் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கும். பட் இது ஒரு சூப் மாதிரி, அப்பிடைசர் மாதிரி இருக்கும், சூதிங்காக இருக்கும். மிளகு ஜீரகம்லாம் போட்டு பண்ணுறதுனால வின்டருக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். இதில் கருப்பு கவுனி அரிசியும் இன்னும் சில மில்லட்ஸும் போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக லைட்டாக நல்லாயிருக்கும். குளிர்காலத்துக்கு ஏற்ற மில்லட் கஞ்சி ஆர் மில்லட் சூப். இது வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மில்லட் சூப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் ரெட் ரைஸ் எடுத்துக்கிறேன். சிகப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, சிகப்பு புட்டரிசி ஆர் சிகப்பரிசி. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது ஒரு 1/4 கிலோ எடுத்து ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட்னால் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் வானலியில் வறுக்கிறது. நல்ல சூடு இந்த அரிசிலாம் பட்னு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பித்து வீடே உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த சிகப்பரிசி. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரிசிலாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. நல்லா வறுபட்டுருது. இதை நம்ம ஒரு முரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, முரமோ ஒரு பெரிய பிளேட்டோ தாம்பாளமோ இதுலையாவது கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது அதே பேனில் நம்ம அடுத்த மில்லட் எடுக்க போகிறோம். இப்போ சிகப்பரிசியை நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். அதையும் அதே பேனில் போட்டு இதே மாதிரி தான் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா படப்படன்னு வெடிக்கும் லைட்டாக. அப்போ நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எதையுமே நம்ம தீய விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இதில் வறுக்கிற ஒரு வேலை மட்டும்தான், வேறு வேலையே நமக்கு கிடையாது. இப்போ நல்லா வறுபட்டு அரிசிலாம் டப்னு வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்ல வாசனை வரும். இதையும் நம்ம முரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெட் ரைஸ் ஆற வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த கருப்பு கவுனி அரிசியை வறுத்து ஆற வச்சுருக்கோம். மூணாவதாக நான் கம்பு எடுத்துக்கிறேன். கம்பு பேர்ல் மில்லட் பாஜ்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ பேக்கெட் அது. அதுலேருந்து நான் பாதி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எல்லா சிறுதானியம்லாம் போடக்கூடாது. அரிசி வகையை தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம கேழ்வரகு இது சோளம் இதுன்னு எல்லாத்தையும் போடக்கூடாது. அரிசி வகைகள் அதெல்லாம் தான் நம்ம போடணும். கம்பு சாதம் அடிப்பாங்க இல்லையா, அதனால் கம்பை நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்ல வாசனையாக இருக்கும். கம்பு வறுப்பட பாப்கார்ன் மாதிரி அழகாக பொரிஞ்சிட்டு வரும். அதுதான் இதுக்கு கணக்கு. நல்லா வறுப்பட்டுருது. இதையும் நம்ம முரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ரெட் ரைஸ், கருப்பு கவுனி அரிசி, கம்பு, இது மூணுத்தையும் நம்ம இப்போது வறுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வரகு அரிசி எடுத்துக்கிறேன் நான். வரகரிசி ரொம்ப பொடியாக சின்னதாக இருக்கும். இந்த தீயை விடாமல் டக்குன்னு வறுத்து எடுத்துடணும் நம்ம. இதுக்கு நமக்கு கணக்கு என்னென்னா, கையால் தொட்டு பார்த்தா சூடு அதிகமாகி டப்புன்னு நம்ம விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல சூடு ஏறினோடனே நம்ம இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டக்குன்னு இது தீஞ்சிடும். அதனால் ஜாக்கிரதையாக வறுத்து இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முரத்துக்கு. அடுத்ததாக இதில் என்னென்ன தெரியறது பாருங்கள். ரெட் ரைஸு, கருப்பு கவுனி அரிசி, கம்பு, வரகரிசி 4யுமே வறுத்தாச்சு நம்ம. 5வதாக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற புழுங்கரிசி, இட்லி அரிசினாலும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டுக்கு நீங்கள் புழுங்கரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால நம்ம சாதா அரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா பொரி அரிசி மாதிரி வறுத்து முரத்தில் சேர்த்துட்டு, அடுத்தது இது 5 அரிசிக்கு ஒரே ஒரு டம்ளர் பயத்தம்பருப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு பாசி பயிறு, முழு பயிரெல்லாம் போடுறதோட இந்த மாதிரி புரோக்கன் பயத்தம்பருப்பு போட்டால் தான் நல்ல
டேஸ்ட்டு கலர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பயத்தம்பருப்பு போட்டு ஸ்பைஸ்க்காக 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம். மிளகு ரொம்ப சேர்க்க வேண்டாம், வேணும்னா நம்ம இந்த சூப்போ கஞ்சியோ அது மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கூட மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் நான் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஜீரகம் வந்து ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும். இது வந்து ஒன்றுமே பண்ணாது, உடம்புக்கும் நல்லது, வாசனையும் கொடுக்கும். அதனால இது நம்ம 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். டைஜஷனுக்கும் இது ரொம்ப நல்லது. சூப்பே நம்ம டைஜஷனுக்கு தான் குடிப்போம் இல்லையா, இது வந்து ஹெல்த்தி மில்லட் சூப். ஸோ ஜீரகம் 4 டீஸ்பூன். அடுத்தது ஓமம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய போட்டால் கூட போட்ட மாதிரியே வாசனை தெரியாது. அதனால் நல்லா பிடிக்கும்னா ஒரு 4 டீஸ்பூன் ஓமம் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் உரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு மெஷின்லேயோ மிக்சிலேயோ அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்ல வாசனை, வீடே ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போது நான் கொஞ்சமாக நான் மெஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். பட் இப்போ கொஞ்சமாக மிக்சிலையும் அரைச்சி காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே மிக்சியில் அரைக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டதுனால அரைக்க சிரமமே இருக்காது. நல்லா மிக்சிலேயே நல்லா அரைப்படும். ஸோ மிஷின் வசதி இல்லாதவங்களும் இதை மிக்சிலே அரைச்சி ஈஸியாக பண்ணிக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து பாருங்கள். அவ்வளோதான், மிக்சிலே அரைச்சாச்சு. இப்போ அதை நான் எப்படி சூப் ஆர் கஞ்சி போடுறதுங்கிறத காட்டுறேன். 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் கஞ்சி மாவு, சூப் மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம யூஸ்வலாக சூப்போ கஞ்சியோ போடுற மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாவுங்கிறதுனால அடி பிடிக்கும். ஸோ நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் க்ளூட்டன் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காகாது. நல்ல கொதி வந்தப்புறம் இதை இறக்கினிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப திக்காலாம் இருக்காது. நல்ல சூப் குடிக்கிற பதத்தில் நல்ல கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது சூப் வந்து ரெடி ஆகிடுது. இதில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம். கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கார்லிக்கை தட்டி கொஞ்சமாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிரமாதமாக இருக்குது இல்லையா. நல்ல ஹாட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த சூப் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான சூப்பு. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சூத்திங்காக இருக்கும். தொண்டைக்கு வயத்துக்கு எல்லாத்துக்கும் இதமாக இருக்கும். ஒரு ஈவினிங் டீக்கு பதில் குடித்தோன்னா டின்னர் வரைக்கும் பசிக்காமல் இருக்கும், நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நான் மிச்ச மாவை மெஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். மிச்ச பொருளை எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் 1/4 கிலோ 1.25 கிலோ தான் போட்டோம். அதுக்கு ஒரு தூக்கு ஃபுல்லாக நமக்கு சூப் ப்ரீமிக்ஸ் ஆர் ஸ்பைசி கஞ்சி மிக்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம், அது நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். நல்லா குடிக்கும்போது தொண்டையிலலாம் இடராது. ஒரு பாட்டிலில் நம்ம யூஸ்க்கு எடுத்து வச்சுன்ட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஒரு ஃப்ரீசர் பேக்லேயோ ஜிப்லாக்லேயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா அதோட வாசனை போகாமல் அப்படியே நமக்கு இருக்கும். இந்த பாட்டில் தீர்ந்தப்புறம் நம்ம திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம பாட்டிலில் இருக்கிற மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள், தண்ணியாக நல்ல லைட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப க்ளூட்டன் இல்லாததுனால திக்காகவே ஆகாது, தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். நல்ல மிளகு ஜீரக வாசனை நல்லாவே தெரியுது. இந்த சிகப்பரிசி கவுனி அரிசி இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கார்லிக் பிடிக்கும்னா நீங்கள் கார்லிக்கை லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட இதில் ஆட் ஆன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சூப் குடிக்கிற ஃபீல் தான் வருது. உண்மையாக சொல்ல போனோன்னா ஒரு சூப், மில்லட் சூப்னே இதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வின்டருக்கு ரொம்ப ஏற்றது. ஈவினிங் டைமில் சீனியர் சிட்டிசனாக இருந்தோன்னாலும் சரி, யாருனாலும் கொஞ்சம் கோல்டு அஃபெக்ட் ஆனவங்க அவங்களுக்குலாம்
ஈவினிங்கில் இது கொடுத்தோன்னாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வார்மாக குடித்தோன்னா நல்ல த்ரோட்டுக்கு ரொம்ப இதமாக நல்லா இருக்குது. மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Please subscribe for more interesting videos. Thank you.